இப்ப டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனா கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய ஈஓ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்றாங்க. இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில கிடையாது. மலையினுடைய உச்சியில தர்கா இருக்கு. அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல. அது வேறு. தீபத்தூண் என்பது அந்த 2 மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில தீபத்தூண் இருக்கு. அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இதோட அவங்க நிக்கல. நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. எப்ப அனுமதி கொடுத்தாங்க? 1/12/2025 கொடுக்குறாங்க. சோ கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி கோவிலினுடைய ஈஓ ஒரு அப்பீல் போடுறார். ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார். இப்ப நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும். இப்ப டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனா கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய ஈஓ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும். தீபத்தூண் என்பது கோவிலினுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிருச்சு 1920 வேறு வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஈஓ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு? இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியா ஃபைல் பண்ணல. இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்பீல் போக வைக்கிறாங்க. தர்கா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வக்ஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 2ஆம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. காரணம் ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தோனையும் ப்ரொடெக்ட் பண்ணும்.